everyone. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ். இதுவே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸா வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம் வரைக்கும் சில இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸை கவர் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் வரது எல்லாமே மெயின் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து ஜஸ்ட் இயர் வைஸ் அப்படியே வரணும்லாம் இல்லை, என்னென்ன ப்ரோக்ராம் இம்பார்ட்டண்டா இருக்கோ அதை மட்டும் கவர் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாக்குறது என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் ஐசிஆர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லைன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறது தான். அதுல வந்து ஐசிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல 4 ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் ஒன் AICPND அப்படிங்கிறது ஆல் இந்தியா கோஆர்டினேட்டர் ப்ராஜெக்ட் ஆன் நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ORP அப்படிங்கிறது வந்து ஆப்ரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட். LLP லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம். KVK கிருஷி விக்யான் கேந்திரா. ஸோ ஒன்னுன்னா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் AICPND அப்படிங்கிறது எப்போ இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1964ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் நேம்லயே இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸை கூப்பிட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறதா. ஆக்சுவலா எதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா இட் ஷோஸ் த ஜெனட்டிக் ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த நியூ டெக்னாலஜி. ஏதோ ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அதோட பொட்டன்ஷியல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி இருக்குன்னா அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து இன்னும் சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ORP ஆப்ரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இது ஸ்டார்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 1974 to 75. இது ஐசிஆர் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் எய்ம் என்னவா இருக்கும்னா disseminating the proven technology in the discipline or area among the farmers. ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் டெக்னாலஜியா ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்காத டிசமினேஷன்ல என்னன்னா ஸ்ப்ரெட் பண்றது. ஓகேங்களா? அதுக்காக இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருப்பாங்க. பேசிக் எய்மே வந்து என்னன்னா அந்த டெக்னாலஜி வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் மூலமா கொண்டு போய் சேர்க்கறது. எந்த மாதிரியான மெத்தட் மூலமா பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் கம்யூனிட்டி ஆக்ஷன். ஓகேங்களா? கம்யூனிட்டி ஆக்ஷன் மூலமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத இவங்களோட மெயின் இதா இருக்கும். இப்போ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு நியூ டெக்னாலஜி இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் ஃபீல்டுலயே வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க. கிளஸ்டர் லைக் மேக்ஸிமம் பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த வாட்டர் ஷெட் ஏரியான்னு சொல்லும் போது 3 to 4 வில்லேஜஸ் கிளஸ்டர் பேசிஸ்ல எடுத்துட்டு அங்க வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதோட எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக பண்ணுவாங்க. அதே சமயம் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜில வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்து இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டு அசஸ் த கிரெடிட் வர்த்தினஸ். இதுல வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அதோட கிரெடிட் வர்த்தினஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் ப்ராஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவரால் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஃபார்மரோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான். எப்படின்னா ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் மாதிரி. லைக் இது அக்ரி மட்டும் இல்ல, அக்ரி, ஹார்டி, அனிமல் ப்ரொடக்ஷன், ஹோம் ஸ்டே எல்லாமே, நியூட்ரிஷன், ஹைஜீன் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தான் ஆப்ரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா LLP லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம். இது ஸ்டார்ட் பண்ண இயர் 1979. ஸோ நேம்லயே இருக்கு லேப்ல இருந்து லேண்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த 1979ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் ஐசிஆர், அதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். லைக் எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸோடைய எக்கனாமிக் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு அப்படின்னா இந்த நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ORP, LLP இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா KVK கூட இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. எந்த இயர்ல இன்டெகிரேட் பண்ணாங்க அப்படின்னா 1st April 1992 வரைக்கும். அது வரைக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருந்துச்சு. ஆஃப்டர் 1992 இது எல்லாமே மொத்தமா சேர்த்து KVK கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து KVK கிருஷி விக்யான் கேந்திரா. ஸோ இது என்ன சொல்லாங்க அப்படின்னா எதர் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சென்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இனோவேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வொகேஷனல் ட்ரைனிங் வந்து கொடுக்கறக்காக. லைக் ஃபார்மர்ஸ்க்காகட்டும், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ், ஃபீல்ட் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கறக்காக மேஜரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1973ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மோகன் சிங் மெக்தா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கமிட்டி வந்து ரெடி பண்ண அவரோட கைடன்ஸ்க்கு ஒரு கமிட்டி இது பண்ணிருப்பாங்க. அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா லைக் ஐசிஆர் வந்து இவர் ஹெட்டா போட்டு உதய்பூர் ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஸ்டடி பண்ணிருப்பாங்க. ஒரு டீடைல்டு பிளானை வந்து இந்த KVKக்காக வந்து பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து 1974ல வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 1974ல ஃபர்ஸ்ட் KVK வந்து பைலட் பேசிஸ்ல பாண்டிச்சேரியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அண்டர் TNUP தான் வந்திருக்கும்.
ஸோ இப்போ இந்த கிளாஸ் எடுக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் நம்பர் ஆஃப் கேவிகேஸ் வந்து 731. நீங்க எக்ஸாம் டைம் போகும்போது இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க, அந்த நம்பர் மாறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கரண்டா ரீசெண்டா என்ன இருக்கோ அதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஜோன் 10th ஜோனுக்குள்ளார வரும். அட்டாரினா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டாரியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது தான். அது பின்னாடி என்ன அப்படிங்கறத சொல்றேன். நம்ம வந்து இந்த ஜோன் 10ங்கிறது ஹைதராபாத்ல வருது, ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டுல எவ்வளோ நம்பர் ஆஃப் கேவிகேஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 33 கேவிகேஸ் இருக்கு. அதுல எஸ்பெஷலி 15 கேவிகே வந்து டிஎன்யூல வர கேவிகேஸ். அது போக பிரைவேட் என்ஜிஓஸும் வச்சிருக்காங்க. லைக் டான் யூனிவர்சிட்டில வெட்டனரி யூனிவர்சிட்டி கீழேயும் கேவிகேஸ் இருக்கும். ஸோ ஒரு கேவிகே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மேஜர் மேண்டேட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்ஃபார்ம் டெஸ்டிங். ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் எதுக்கு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா அந்த டெக்னாலஜி வந்து செட் ஆகுதா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு டிஎன்இல ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது தூத்துக்குடியில சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் அந்த தூத்துக்குடியில என்ன பண்ணணும், அவங்க போட்டு பார்க்கணும். அவங்க ஒரு கேவிகேல அவங்க போட்டு பார்த்து அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இல்லையா. சோ அதுக்காக தான் சூட்டபிள் லேண்ட் யூஸ்க்காக வந்து கொண்டு வர்றது தான் வந்து ஆன்ஃபார்ம் டெஸ்டிங். ஸ்பெசிஃபிக்கா டிஃப்ரெண்ட் ஃபார்மிங் சிஸ்டம்க்கு லொகேஷன் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி கொண்டு வரக்காக ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் யூஸ்வலா எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல், இப்போ ஏதோ ஒரு கிராப் இருக்கு இல்ல ஏதோ ஒரு என்டர்பிரைஸ் இருக்குன்னா அதோட ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல் இவ்வளவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் கீழ போட்டு காமிச்சு அந்த ப்ரொடக்ஷன் டேட்டாவை வந்து அவங்களே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஃபீட்பேக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். அதுக்காக எஃப்எல்டி வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நீட் பேஸ்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரைனிங் வந்து எதுக்காக இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் ஆகட்டும், ஸ்கில் அப்டேட் பண்றதுக்காக இருக்கட்டும், அதுக்காக கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த டெக்னாலஜி அசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ரெகுலர் பேசிஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பர்சனலுக்கும் சரி ஃபார்மர்ஸ்க்கும் சரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் வொகேஷனல் ட்ரைனிங் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து கேவிக்கல இப்போ வந்து ஹனிபி கீப்பிங் ஆகட்டும் இல்ல மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கோர்சஸ் மாதிரியே ஒரு கண்டினியூஸா ஒரு 1 month ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரியும், அதாவது அவங்களே ஒரு ஓனா ஸ்டார்ட் அப் பண்ற அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் த இம்ப்ரூவ்ட் டெக்னாலஜிஸ் டு லார்ஜர் மாசஸ். நம்ம டிஎன்யூல என்னென்ன டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை பத்தின அவேர்னஸ் வந்து மாசா ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறதும் கேவிகேல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சப்ளை ஆஃப் குட் குவாலிட்டி இன்புட்ஸ். நீங்க எந்த கேவிகேல போய் பாத்தீங்கன்னாலும் அங்க இன்புட் சப்ளைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீடு வெரைட்டிஸா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பயோ ஃபர்டிலைசர் யூனிட்ஸ் வச்சிருப்பாங்க, இல்ல வர்மி கம்போஸ்ட் யூனிட், ஏதோ ஒரு விதத்துல அவங்க இன்புட் வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேஸ் ஆக்டர்ஸ் ரிசோர்ஸ் அண்ட் நாலேஜ் சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவிகேங்கிறது ரிசோர்ஸ் அண்ட் நாலேஜ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் அட்வைசரி சர்வீசஸும் வந்து கொடுப்பாங்க. அட்வைசரி சர்வீசஸ்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேவிகே எடுத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அது ஆர்கனைசேஷன் பேட்டர்ன் வரும்போது சொல்றேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒரு கிராப்ல அப்படின்னா நீங்க அந்த கிராப்பை டேரக்டா எடுத்துட்டு போனீங்கன்னா கன்சர்ன் சயின்டிஸ்ட் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கேவிகேல ஆஃபர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டப், கேவிகே உடைய ஆர்கனைசேஷன் செட்டப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஹெட் வந்து ஐசிஆர் டைரக்டர் ஜெனரல் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இதே ஈக்குவல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் ஐசிஆர், டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் எக்ஸ்டென்ஷன் தனியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் அட்டாரி ஜோன்ஸ் வருவாங்க. ஸோ இதுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா கன்சர்ன் ஸ்டேட்டுக்குன்னு வரும்போது பர்டிகுலரா நம்மளோட வைஸ் சான்சலர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎன்யூட வைஸ் சான்சலர் வந்து ஹெட்டா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஒரு கேவிகே எடுத்தீங்கன்னா அந்த கேவிகேயோட இந்த டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் கீழே எல்லா கேவிகேஸும் வந்துடும். ஒரு பர்டிகுலர் கேவிகேன்னு எடுத்தீங்கன்னா அதோட ஹெட் யாரா இருப்பாங்கன்னா ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஹெச்ஓடி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரிதான் கேவிகே பொறுத்த வரைக்கும் ஹெட் யாருன்னு கேட்டா ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ். அவங்களுக்கு கீழே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கன்சர்ன் சப்ஜெக்ட்டுக்குன்னு தனித்தனியா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கம்பல்சரியா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அக்ரானமி இருக்கும், ஹார்டிகல்ச்சர் இருப்பாங்க, என்டமாலஜி பிளான்ட் பேத்தாலஜி இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட், அப்புறம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பிளான்ட் ப்ரீடிங், சீட் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், இந்த மாதிரி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எஸ்எம்எஸ்எஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ஃபார்ம் மேனேஜர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆகட்டும், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ஸ். அப்போ அதுக்கு கீழே இன்னும் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு இது ஒரு ஓவரால் ஸ்டார்டிங் மேல பிரைம் ஹெட்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்டாரி. ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல நம்ம ஜோன் 10 கீழே வரோம். ஃபர்ஸ்ட் அட்டாரிங்கிறது என்னன்னா
அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான், இதுக்கு கீழே தான் எல்லாமே பர்டிகுலர் கேவிகேஸ் எல்லாமே வரும். ஸோ மொத்தம் எத்தனை ஜோன்ஸ் இருக்குன்னா 11 அட்டாரி ஜோன்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன ஜோன் பாத்தீங்கன்னா, ஜோன் 1 அப்படிங்கிறது இப்ப லூதியானா ஒரு பர்டிகுலர் சில பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணது தான் அந்த ஹெட் வந்து லூதியானாவா இருக்கும். இப்ப நம்மளது பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கீழே வருதுன்னா தமிழ்நாடுக்குன்னு தனியா கிடையாது. ஸோ தமிழ்நாடு, ஹைதராபாத் அந்த ரீஜன்ஸ் எல்லாம் சேர்ந்து வர்றதுதான். ஸோ ஜோன் 1ங்கிறது லூதியானா, ஜோத்பூர், ஜோன் 2, ஜோன் 3 கான்பூர், நெக்ஸ்ட் பாட்னா, கொல்கட்டா, கவுஹாத்தி, பர்பானி. இது எந்த சோன் இல்லைன்னு கூட கேட்கலாம். லைக் இதோட ஹெட் குவார்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜபல்பூர், ஹைதராபாத், பெங்களூர். ஓகேங்களா, இதுல தான் இருக்கு. ஸோ சவுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு ஹைதராபாத்தும் பெங்களூரும் வருது. ஜோன் 3 இருக்கிறதுலே எந்த ஜோனுக்கு வந்து அதிகமான கேவிகேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோன் 3 கான்பூர். அதுலதான் வந்து கான்பூர்ல எஸ்பெஷலி யூபில வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேவிகேஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஐவிஎல்பி. ஐவிஎல்பிங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் வில்லேஜ் லிங்கேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்டார்ட் எப்போ பண்ணாங்கன்னா 1995ல ஸ்டார்ட் பண்ணாங்க. லேட்டர் NET கீழே வந்து 1999ல இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மேஜரா இதோட பிரின்சிபல் என்னன்னா, சயின்டிஸ்ட வந்து டைரக்டா வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ஷன் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸோ பேசிக்கா லிங்கேஜ் எப்படி இருக்கும், ரிசர்ச், எக்ஸ்டென்ஷன், ஃபார்மர்ஸ், இவங்க 3 பேருக்கான லிங்கேஜ் இங்க வந்து ஒன்னா சேர்க்கறதுக்காகவும், அது போக ஸ்பெசிபிக்கா எந்த ப்ரோக்ராம் கீழே ஒரு டெக்னாலஜியை வந்து அசஸ் பண்றதாகட்டும் ரிஃபைன்மெண்ட் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஐவிஎல்பி தான் ஸ்பெசிபிக்காவே இருக்கும். ஓகேங்களா, இந்த மெயின் இதே அசஸ்மெண்ட்டும் ரிஃபைன்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது எதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஐசிஆர் இன்ஸ்டியூட் ஹெட் குவார்டர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா SAUட ஹெட் குவார்டர்ஸ், ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஹெட் குவார்டர்ஸ், ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ், ஜோனல் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஐசிஆர் இன்ஸ்டியூட்ஸ், அப்புறம் திருப்பி SAU கன்சர்ன் SAUs KVKs வந்து இது பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஸோ மேஜரா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட நீட் அசஸ்மெண்ட் என்ன, அவங்களோட ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் மூலமா ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசைன் பண்ணி ரிஃபைன் பண்ணிட்டு திருப்பி ரிஃபைன்டு டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் ஒரு சைக்கிளா IVLPல பண்ணுவாங்க. ஸோ மெயினா டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் டெக்னாலஜியோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காகட்டும், அப்ரோப்ரியேட்டான டெக்னாலஜியை கொண்டு போய் ஃபார்மர்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்காகவும் தான் இந்த IVLP வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து அட்டிக். அட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சென்டர். இது ஸ்டார்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 1999. இதுவுமே NATP கீழே தான் வரும். சரிங்களா, இதோட மெயின் விஷயம் அட்டிக் எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கிரேட்டர் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டராக்ஷன், அதாவது இன்டென்சிவ் இன்டராக்ஷன்ஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ்க்காகட்டும் டெக்னாலஜி யூசர்ஸ் யாரா இருப்பாங்க, அல்டிமேட்டா ஃபார்மர்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா எண்ட் யூசர்ஸ், ஃபார்மர்ஸ் இல்லாம மத்தவங்களும் இருப்பாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு நல்ல இன்டராக்ஷனை வந்து பியாண்ட் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனையும் தாண்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த அட்டிக் கொண்டு வந்திருப்பாங்க. தனியா KVK இருக்கே, தனியா ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்கே, அது மூலமா கொண்டு போய் சேர்க்கறதும் பண்ண முடியும். அது போக எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்தது தான் அந்த அட்டிக். சரிங்களா, இது என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டிக்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, இது இந்த ஒரு பிளேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மர்ஸ் ஆகட்டும், மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றவங்க யாரா இருப்பாங்கன்னா ஃபார்மர் என்டர்பிரினர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ், டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், NGOs, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மேஜரா இவங்க பண்ணக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை அட்டிக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டிக் சென்டர்ஸ் வந்து 44 அட்டிக் சென்டர்ஸ் வந்து இருக்கு. இது ஸ்பெசிபிக்கா லொகேஷன் ஸ்பெசிபிக் அண்ட் சிஸ்டம் பேஸ்டு சூட்டபிள் டெக்னாலஜிஸை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அட்டிக் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ அட்டிக்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க நம்ம TNUக்குள்ளே போனீங்கன்னா அட்டிக் வந்து தனியா இருக்கும். லைக் அட்டிக் சென்டர்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்லயுமே வந்து வச்சிருப்பாங்க, அட்டிக் வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து என்ன பண்ணாங்க, டைனஸ்டிக் சர்வீசஸ் வந்து லைக் ஒரு சாயில் டெஸ்டிங், பிளான்ட் டெஸ்டிங், லைஃப் ஸ்டாக் ஹெல்த் இது பண்ணணும் அப்படின்னா நீங்க இது பண்ணலாம். அது போக அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுப்பாங்க, லைக் சீட்ஸ் ஆகட்டும், பிளான்டிங் மெட்டீரியல்ஸ், லைஃப் ஸ்டாக் ப்ரீட்ஸ், அது ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி இல்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க அட்டிக்ல வந்து பண்ணலாம். அது போக இவங்க வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிஷ் லிட்ரேச்சர்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எத்தனை பேர் இது வாங்கிருக்கீங்கன்னு தெரியல, நம்மளுடைய இது கொடுப்பாங்க இல்லைங்களா, இஷ்யூஸ் வந்து இப்போ நீங்க UGTNUல MSc TNUல படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட அந்த யூனிவர்சிட்டில இருந்து லிட்ரேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அது அங்கதான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், அதாவது அந்த பப்ளிஷ் லிட்ரேச்சர்ங்கிறது மேகசின், நம்ம யூனிவர்சிட்டியோட மேகசின்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் ஆகட்டும். அது போக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்புட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து இவங்க ஒரு ரிசர்ச் ஜென்ரேஷன் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதே சமயம் டெக்னாலஜி வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும், லைக் ஸ்பெசிபிக்கா
டெக்னாலஜி டிசெமினேஷனுக்கு இந்த அட்டிக் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது போக ஆத்மா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எஃப்எல்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இதுல பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கண்டக்டர் வந்து க்ளோஸ் சூப்பர்விஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் என்ஏஆர்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்டிஸ்டோட சூப்பர்விஷன் கீழே ஃபீல்டு லெவல்ல டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி என்னன்னா ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்ல தான் பண்ணுவாங்க. பட் ஆனா என்னன்னா கம்ப்ளீட்டா சயின்டிஸ்டோட கண்ட்ரோல் இதுல இருக்கும். சயின்டிஸ்டும் ஃபார்மர்ஸும் சேர்ந்து பண்றதுதான் ஒரு அப்ஜெக்டிவே. ஆக்சுவலி இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ஒரு நியூவா ரிலீஸ் பண்றீங்க ஏதோ ஒரு வெரைட்டியோ இல்ல ஏதாவது கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இருக்குன்னா அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதாகட்டும், அதோட மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸுமே ஸ்ட்ரைட்டா ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்ல கொண்டு போய் டிஃப்ரெண்ட், நமக்கு தெரியல நிறைய அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மிங் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சயின்டிஸ்டோட சூப்பர்விஷன் கீழே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது பண்றதுனால இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சயின்டிஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அதோட ப்ரொடக்ஷனுக்காகட்டும், என்னென்ன ஃபீல்டு கன்ஸ்டன்ஸ் ஃபீல்ட் லெவல்ல கன்ஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மினிமம் ஒரு ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளாக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளாக்ல வந்து ஒரு 2 to 4 ஹெக்டர் லேண்ட் ஏரியாஸை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 2 to 4 ஹெக்டர் ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த அளவுக்கு பண்ணும்போது ஒரு டெக்னாலஜியோடைய பெட்டரான இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ்க்காகட்டும் ஃபீல்ட் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ்க்காகட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் வந்து பண்ணி காமிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பியூரா அப்படிங்கிறது என்னன்னா அப்ரிவேஷன் வந்து ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு த ரூரல் ஏரியாஸ். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா 2004. யார் கீழே வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல மெயினா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு 4 கனெக்டிவிட்டிஸ் வந்து இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஆகட்டும், எலக்ட்ரானிக் லெவல்லையும் சரி, நாலேஜ் லெவல்லையும் சரி, எக்கனாமிக் லெவல்லையும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்க்கு பர்டிகுலரா வந்து போய் சேரணும் அப்படிங்கறதா வந்து லைக் நேம்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் வந்து ரூரல் ஏரியாஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதா இதோட மெயின் எய்மா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆத்மா அப்ரிவேஷன் வந்து அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. கரெக்டா பாத்துக்கோங்க, இது ஒரு ஏஜென்சி. இது எந்த ஸ்கீம் கீழே இது பண்ணிருப்பாங்கன்னா சப்போர்ட் டு ஸ்டேட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் கீழே ஐசிஆர் லான்ச் பண்ணிருப்பாங்க. இயர் வந்து 1998 to 1999. ஸோ மெயினா இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரீவைட்டலைசிங் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனை ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணணும், ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறக்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சிஸ்டம் ஒரு டீசென்ட்ரலைஸ்டா மாத்தணும், டிமாண்ட் டிரைவனா மாத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டீசென்ட்ரலைசேஷன் கான்செப்ட்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீடியோஸ்லயே கொடுத்திருப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஆத்மா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது மெயினா எந்த லெவல் இன்ஸ்டிடியூஷனா, ஆத்மா அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆத்மாவுடைய மேனேஜ்மெண்ட் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட கோல்ஸ் ஆஃப் ஆத்மாவோட கோல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு டெசிஷன் மேக்கிங் டு த டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் பிளாக் லெவல், இப்போ ஒரு வில்லேஜ் லெவல்ல எடுத்து நெக்ஸ்ட் பிளாக் லெவல்ல போய் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து ப்ராப்பரான டெசிஷன் மேக்கிங்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் எதுவும் சொல்றது, கீழ இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி இங்க டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. அது போக இன்க்ரீஸ் ஃபார்மர் இன்புட் டு ப்ரோக்ராம் பிளானிங். இங்க ஃபார்மர்ஸோட இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்றதாகட்டும், இல்ல ஒரு ரிசோர்ஸை நீங்க அலாகேட் பண்றீங்க, எஸ்பெஷலி பிளாக் லெவல்ல வந்து ஃபார்மர்ஸோட இன்புட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. இன்புட்டுங்கிற சென்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்டு பண்றது அந்த மாதிரி. அடுத்து இன்க்ரீஸ் த ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அண்ட் டு இன்க்ரீஸ் த அக்கௌண்டபிலிட்டி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் ஆகட்டும், இன்டகிரேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதோட மெயின் எய்மா இருந்துச்சு. ஆத்மா நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஆத்மா கீழே வருவாங்க, லைக் அந்த ஒர்க் நெட்வொர்க்குங்கிறது யாரெல்லாம் கன்சிடர் ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லா லைன் டிபார்ட்மெண்ட்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா லைன் டிபார்ட்மெண்ட்ஸும், ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் என்ஜிஓஸ், வேற என்னென்ன ஏஜென்சிஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த நெட்வொர்க்கிங் கீழே வருவாங்க. ஸோ இந்த இதுல வந்து பேசிக்கா வந்து 2 யூனிட் வச்சுக்கலாம். ஒன்னு வந்து ரிசர்ச் யூனிட், இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஷன் யூனிட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஜோனல் ரெசிஸ்டேஷன்ஸ் கவர் ஆவாங்க, சப்ஸ்டேஷன்ஸ் கவர் ஆவாங்க, கேவிகேஸ். அது போக நம்ம சொன்ன மாதிரி கீலைன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டியூயன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க ஆத்மாவுடைய. இதுதான் ஆர்கனைசேஷனல் செட்டப். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிற கீழே வந்து ஆக்சுவலா 2 ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்கும். ஏன்னா அது ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க காலத்துல பேசிக்கா இருந்தது. ஓகேங்களா? சோ இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொன்னோமா. சோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆத்மா கீழே கவர்னிங் போர்டு இருப்பாங்க, ஆத்மா மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு இருப்பாங்க. அதே பிளாக் லெவல்ல வரும்போது ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் அட்வைசரி சென்டர் கீழே பிடிடி இருப்பாங்க ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அட்வைசரி கமிட்டி. இப்போ நீங்க உங்க ஊர்ல எங்காவது வில்லேஜ் லைக் ஒரு பிளாக்ல போயிருந்தீங்கன்னா ஏஓ ஆஃபீஸ்ல வந்து இருப்பாங்க, பிடிஎம் ஏடிஎம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஆத்மா ஸ்கீம்ல ஒர்க் பண்றவங்க தான். ஸோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரியே போதும் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே வந்து பப்ளிக் வில்லேஜ் லெவலில் வரும்போது பப்ளிக், பிரைவேட், என்ஜிஓஸ், பேரா இன்புட், லாஸ்டா வந்து முடியும் போது கமோடிட்டி இன்ட்ரெஸ்ட் குரூப்ல வந்து சேருவாங்க. ஸோ எப்பவுமே ஃபண்ட் ஃப்ளோங்கிறது மேல இருந்து கீழே போகும், அதே சமயம் ஒர்க் பிளானுங்கிறது கீழே இருந்து மேல போகும். இதான் வந்து அந்த டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட்ங்கிறது. ஒர்க் பிளான் என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து மேல அனுப்புவாங்க. இப்போ ஒவ்வொரு போர்டு கீழே நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னல ஆத்மா கவர்னிங் போர்டுல பாத்தீங்கன்னா இது என்ன போர்டு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி மேக்கிங் பாடி. ஸோ இவங்க தான் வந்து பாலிசிஸை வந்து மேக் பண்ணுவாங்க. அது போக கைடன்ஸ் கொடுக்குறவங்களாகட்டும் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த கவர்னிங் போர்டுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சேர்மனா இருப்பாங்க. வைஸ் சேர்மன் அப்படிங்கிறவங்க வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது சீஃப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர் அல்லது டெபுட்டி டைரக்டர் அக்ரிகல்ச்சர் இருப்பாங்க. ஜேடிஏ டிடிஏ நம்ம சொல்றோம்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க எல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க. அது போக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்க இருப்பாங்கன்னா கேவிகேல இருந்தோ அல்லது ஒரு ஜோனல் ரெசிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், ஒரு ஃபார்மர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், ஒரு லைஃப் ஸ்டாக் ப்ரொடியூசர் இருப்பாங்க, ஹார்டிகல்ச்சர் ஃபார்மர் இருப்பாங்க, உமன் ரெப்ரசன்டேட்டிவ் சைட்ல இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒன் எஸ்சி அண்ட் எஸ்டி ஃபார்மர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ல இருக்கணும். அது போக ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ஜிஓட ரெப்ரசன்டேட்டிவ், லீட் பேங்க் ஆஃபீஸர், அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டோட லீட் பேங்க் ஏதோ அதோட ஆஃபீஸர் ஒருத்தங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தங்க வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து சேர்ந்ததுதா கவர்னிங் போர்டு. அந்த கீ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா கவர்னிங் போர்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். SREP அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பிளான் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இது கீழே இருக்கவங்க இது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்க ஜஸ்ட் அதை என்ன பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அது போக ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் ஒர்க் பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணி அப்ரூவ் பண்றவங்க. அதே சமயம் ஆனுவல் ரிப்போர்ட்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இவங்களுக்கான டைரக்ஷன்ஸோ அல்லது ஃபீட்பேக்ஸ் என்னென்ன வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் ஃபண்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டு இவங்க தான் அலோகேட் பண்ணுவாங்க. இதுதான் மேஜரா இந்த கவர்னிங் போர்டோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டி. மேனேஜ்மெண்ட் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோமோ அந்த கவர்னிங் போர்டு வந்து பாலிசி மேக்கிங்கோ, இவங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் சைட்ல இருப்பாங்க. டே டு டே ஆக்டிவிட்டிஸை வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றவங்க இவங்க தான். ஸோ இதோட சேர்மன் யாரா இருப்பாங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டரா இருப்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட சேர்மன் தான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருப்பாங்க. இதோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டோட டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைட்டா வந்துருவாங்க. பிளாக் லெவல்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, செரிகல்ச்சர் இந்த மாதிரி. அது போக ஹெட்ஸ் ஆஃப் லைக் கேவிகே ஆகட்டும், ZRS அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ். அதே போக இங்கேயும் என்ஜிஓ ரெப்ரசன்டேட்டிவ், ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இது வந்து 1 year ரொட்டேஷன் பேசிஸ்ல அவங்க சேஞ்ச் ஆயிட்டு இருப்பாங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம சொன்னோம்ல SREP ஆனுவல் பிளான் எல்லாமே வந்து அந்த கவர்னிங் போர்டு அப்ரூவல் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த விஷயத்த. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா PRA பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. என்னென்ன மேப்ஸ் யூஸ் பண்ணி இப்படிலாம் கன்ஸ்டன்ஸை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த SREP-யை வந்து அவங்க வந்து ஒரு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது போக ஆனுவல் ஒர்க் பிளான்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆத்மா கவர்னிங் போர்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க அவங்களோட அப்ரூவலுக்காக. ஸோ SREP அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேசிக்கான டாக்குமெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா which not only decides the development activities that need to be carried out but also in which the manner by whom it has to be done. ஜஸ்ட் இது இந்த ஆக்டிவிட்டிஸ் இப்படி பண்ணணும், இது யார் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த டைம் பீரியட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மொத்தமும் சேர்த்து பண்றது தான் இந்த SREP அப்படிங்கிறது. அந்த டாக்குமெண்ட்லும் அதுதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க.
ஸோ நான் சொன்னால ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பேசிக்கான ஆர்கனைசேஷன் செட்டப் அதை ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க சொன்னால ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பெருசா டிஃபரன்சஸ் இருக்காது பட் உங்களுக்கு அந்த இது வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வந்து என்னன்னா SLSC அப்படிங்கிறது ஸ்டேட் லெவல் சாங்ஷன் கமிட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து IDWGங்கிறது வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் ஒர்க்கிங் குரூப். அவங்களுக்கு கீழே தான் வந்து ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. ஸோ இதுல வந்து ஸ்டேட் ஃபார்மர்ஸ் அட்வைசரி கமிட்டி ஒரு சைட்ல இருப்பாங்க, இன்னொரு பக்கம் சமிட்டிஸ், ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ், அதுக்கப்புறம் SAU ஐசர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆத்மோட கவர்னிங் போர்டு மேனேஜ்மெண்ட் கமிட்டி வருவாங்க. ஸோ இந்த சைட்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மர்ஸ் அட்வைசரி கமிட்டி இருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ட்ரைனிங் கொடுக்குறவங்க இவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல கொடுக்குறவங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுக்குறவங்க கன்சர்ன் KVKs ZRS எல்லாமே வருவாங்க. பிளாக் லெவல் வரும்போது இங்க பிளாக் லெவல் ஃபார்மர் அட்வைசரி கமிட்டி, இங்க BTT பிளாக் டெக்னாலஜி டீம் இருப்பாங்க. லாஸ்டா ஃபார்மர் ஃப்ரெண்ட் முடியும் போது ஃபார்ம் ஸ்கூல்ஸ் நடத்துறதாகட்டும், இந்த சைட்ல அக்ரி என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐசிஆரோட ப்ராஜெக்ட்ஸ்னால பார்த்தோம். அது போக ஆத்மா, அட்டிக்னா என்ன, அப்புறம் IVLP ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிருப்போம். ஸோ இது ஒரு டைம் எல்லா ப்ரோக்ராம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் இயர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.